ஹலோ எவ்ரிஒன், எல்லாத்துக்கும் வணக்கங்க. நான் சிவகார்த்தி. இந்த வீடியோல நான் என்ன சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டிஎன்ஏயு பாத்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க சார். கவுன்சிலிங் எப்போ நடக்க போகுது, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் 3 ரவுண்ட்ஸ் எப்படி நடக்கும், நம்ம எப்போ வந்து பேமெண்ட் பண்ணணும், எல்லா டீட்டெயிலுமே வந்து சொல்லிட்டாங்க. அதை பத்தி தான் உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்ல போறேன். நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சு, ஆல்சோ எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நமக்கு இப்போ 7.5 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கவர்மெண்ட் கோட்டால வரக்கூடிய 7.5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 7.5% இடஒதுக்கீடு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதே மாதிரி ஜென்ரல் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆன்லைன் மோட்ல கவுன்சிலிங் ப்ராசஸ் இன்னைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னைக்கு 9ஆம் தேதி, இன்னைக்கு காலையில தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. 9/7/2026 இருந்து 15/7/2026 வரைக்கும் பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் நடக்க போகுது சார். யாருக்குன்னு பாத்தீங்கன்னா 7.5 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஜென்ரல் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் நடக்க போகுது கவுன்சிலிங்ல. அதாவது சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அப்ளிகேஷன்ஸ் போடுறப்பயே நீங்க காலேஜோட ப்ரிஃபரன்ஸ் கொடுத்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம இப்போ பாத்தீங்கன்னா அந்த ப்ரிஃபரன்ஸை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் சார். நான் வந்து எனக்கு பிடிச்ச காலேஜ் வந்து நான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது எனக்கு தெரியாம நான் ஏதோ ஒரு காலேஜஸ் நம்பாட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி கூட நீங்க நினைப்பீங்க. அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம ரீஆர்டர் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கு முன்னாடியே இன்னும் சில வீடியோஸ்ல நான் சொல்லியிருப்பேன். ரீஆர்டர் பண்றதுக்கான டைம் தான் அது. கவுன்சிலிங் பண்ணலாம், ரீஆர்டர் பண்ணலாம். இன்னையில இருந்து 9ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதி வரைக்கும் வந்து நம்ம ரீஆர்டர் பண்ணிக்கலாம் அந்த சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ். ஓகேங்களா? மறக்காம எல்லாம் வெப்சைட்ல போயிட்டு போர்ட்டல் பண்ணி பாருங்க, இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம நீங்க பிசி ஸ்டூடெண்டா இருக்கீங்க, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா 3000 வந்து ஃபீஸ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதே நீங்க எஸ்சி ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா 1500 ரூபாய் அமௌண்ட் நீங்க பே பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸை வந்து இப்போ ஃபில்டரைஸ் பண்ணுவாங்க. நீங்க பேமெண்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாத்தீங்கன்னா அடுத்தது நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டு கவுன்சிலிங் ரவுண்ட்ஸ் கூப்பிடுவாங்க. இது மாதிரியான ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா நீங்க அமௌண்ட் கண்டிப்பா பே பண்ணிருக்கணும். ஓகேங்களா? மறக்காம இது நோட் பண்ணிக்கோங்க. இன்னையில இருந்து 9ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் கவுன்சிலிங்கான சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் நடக்குது. நீங்க ரீஆர்டர் பண்ணிக்கலாம். அடுத்த ப்ராசஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ், டிப்ளமோல ஹார்டிகல்ச்சர் இருக்கு, அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் இருக்கு இல்லையா? இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி 14/7 இருந்து 15/7 இந்த 2 நாள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லைன் மோட்ல கவுன்சிலிங் நடக்குது. ஓகேங்களா? இதுக்கு நீங்க நேரா டிஎன்ஏயு கோயம்புத்தூருக்கு நேரா போய் ப்ராசஸ் பண்ற மாதிரி இருக்கும். 14-15 டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகேங்களா? உங்களுக்கு டிஎன்ஏயு பாத்தீங்கன்னா டிஎன்ஏயு அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிப்ளமோவும் பாத்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ்க்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே சார், அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கவுன்சிலிங் ஃபார் எக்ஸ் சர்வீஸ் மேன், டிஃபரெண்ட்லி ஏபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஆஃப்லைன் மோட்ல அடுத்தது கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்குது. அது என்னைக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 17ஆம் தேதி சார். அதான் கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நடக்க போகுது. 17ஆம் தேதி நம்ம ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எக்ஸ் சர்வீஸ் மேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலி ஆஃப்லைன் மோடு. நீங்க டிஎன்ஏயுக்கு நேர்ல போற மாதிரி இருக்கும். மறக்காம எல்லாருமே அந்த 3000 அமௌண்ட்டை பே பண்ணிருங்க. பிசி, எம்பிசி, டிஎன்சி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பே பண்ணிருங்க. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா நமக்கு 1500 ரூபாய் பே பண்ணணும். மறக்காம பே பண்ணிருங்க. அடுத்த ப்ராசஸ் 20ஆம் தேதி என்ன சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முக்கியமானதுங்க. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அட்மிஷன் கன்ஃபர்மேஷன்ஸ் நடக்கும். இப்ப நீங்க சாய்ஸ் ஆர்டரை ரீஅரேஞ்ச் பண்றீங்க பாத்தீங்களா? இது ரீஅரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த 5 நாள்ல ப்ராசஸ் நடந்துரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் சார். உங்களுக்கு எந்த காலேஜ்ல சீட் அலாட் ஆச்சு அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ ரேங்கிங் வைஸ் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ரவுண்டு பேஸ் 1 அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பேஸ் 1, ஃபர்ஸ்ட் பேஸ்லயே பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் 20ஆம் தேதி யாருக்கு நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 7.5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, 7.5% ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்றாங்க 20ஆம் தேதி. ஓகேங்களா? உங்களுக்கு எந்த காலேஜ்ல எந்த ரேங்க்ல இருந்து எந்த ரேங்க்குள்ள நீங்க காலேஜுக்கு வரணும், டிஎன்ஏக்கு வரணும் அப்படிங்கறத சொல்லுவாங்க. இதை கன்ஃபர்மேஷன்ஸ் பண்ணும். நீங்க டைரக்டா கோயம்புத்தூருக்கு போகணும். சரிங்களா? அங்க போயிட்டு உங்களோட சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா இது எல்லாமே பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் தான் 20ஆம் தேதி நடக்குது. மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜென்ரல் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சார். ஜென்ரல் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நமக்கு ஃபர்ஸ்ட் பேஸ்ல வந்து நடக்குது. அது எப்ப இருந்து நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 22ஆம் தேதியில இருந்து 28ஆம் தேதி வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேஸ் நடக்குது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பேஸ்க்கு யார் யார் வரணும் அப்படிங்கிறது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அது எல்லாமே உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க மறக்காம கோயம்புத்தூர் போகும்போது 20,000 ரூபாய் பேமெண்ட் ஆன்லைன் மோட்ல நீங்க பே பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 20,000 ரூபாய் அமௌண்ட் நீங்க கண்டிப்பா பே பண்ணிருக்கணும். அந்த 20,000 ரூபாய் அமௌண்ட் அண்ட் பிளஸ் உங்களோட ஒரிஜினல்ஸ் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே எடுத்துட்டு நீங்க கோயம்புத்தூர் போற மாதிரி இருக்கும். நீங்க அங்க ப்ராசஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த 20,000 ரூபாய் நீங்க பணம் கட்டிட்டா நான் என்ன சார் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கலாம். அது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த காலேஜ்ல சீட் கிடைக்குதோ அது கன்ஃபர்மேஷன்ஸ் பண்ணிடுறீங்களா? அந்த காலேஜ்ல இருந்து டிஎன்ஏயு என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க கிடைச்ச காலேஜ் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, இல்ல அப்வேர்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்கும். அது உங்களுக்கு போக போக நான் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்படி ப்ராசஸ் இருக்கிறப்ப
முடிக்கிறப்போ நீங்க என்ன பண்ணணும், அந்த 20,000 ரூபாய் பணத்தையும் அந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு காலேஜ் எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் நீங்க கிடைச்ச காலேஜ் கன்ஃபர்மேஷன்ஸ் பண்ணிடுறீங்களா? அந்த கன்ஃபர்மேஷன்ஸ் பண்ண காலேஜுக்கு உங்களோட சர்டிபிகேட்ஸையும் பிளஸ் உங்களோட அந்த 20,000 ரூபாய் பணம் கட்டினீங்க பாத்தீங்களா, அதை டைரக்டா அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. ஓகேங்களா, ஒரி பண்ணிக்கவே வேண்டாம். இல்ல நான் வந்து எனக்கு காலேஜ் பிடிக்கல, நான் காலேஜ் வந்து டிக்ளைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த காலேஜ்ல டிஎன்ஏயூல போயிட்டு நீங்க கோயம்புத்தூர்ல நேரா தான் போய் ப்ராசஸ் பண்ணணும். நீங்க தெளிவா சொல்லிடணும் என்ன ரீசன் அப்படிங்கறது எல்லாமே டீடைல்டா சொல்லிட்டு நீங்க அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். அது எப்ப ரீஃபண்ட் பண்ணிக்கலாம் சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு செமஸ்டர் காலேஜ் போயிட்டு உங்களுக்கு ஒரு காலேஜ் பிடிக்காம அந்த காலேஜ்ல போய் சேர்ந்துட்டு அந்த காலேஜ்ல உட்காந்து ஒரு செமஸ்டர் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா ரீஃபண்ட் தர மாட்டாங்க. அந்த 1 இயருக்கு முன்னாடி அந்த ஒரு செமஸ்டர் அட்டன் பண்றதுக்கு முன்னாடியே அந்த ப்ராசஸ் எல்லாமே எனக்கு இந்த காலேஜ் வேண்டாம்னாலுமே நீங்க டேரக்டா கோயம்புத்தூர்ல போயிட்டு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களோட அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. 20,000 அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, அடுத்தது பாத்தீங்கன்னா செகண்ட் பேஸ் யாருக்கு நடக்குது? ஃபர்ஸ்ட் 7.5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குது. செகண்ட் பேஸ் 1ஆம் தேதி, அடுத்த மாசம் 1ஆம் தேதி நடக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா செகண்ட் பேஸ்லயே பாத்தீங்கன்னா ஜெனரல் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போ 4ஆம் தேதியில இருந்து 8ஆம் தேதி வரைக்கும். ஓகேங்களா, இது எல்லாமே சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் நடக்கும். நீங்க அமௌண்ட்டை கொண்டு போயிட்டு நேர்ல சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனையும் அமௌண்ட்டையும் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த டைம்ல தான் செகண்ட் பேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள போற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. செகண்ட் பேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாரு அப்படிங்கறத வெப்சைட்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எந்த ரேங்க்ல இருந்து எந்த ரேங்கிங் வரைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நேர்ல வரணும் அப்படிங்கறத சொல்லுவாங்க. எல்லாமே அப்டேட்ல இருங்க, நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஒவ்வொரு ரவுண்டுக்கும் சொல்றேன். ஓகேங்களா, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் பேஸ் 7.5 அடுத்தது நடக்கும் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் 11ஆம் தேதி. ஓகேங்களா, அடுத்தது தேர்ட் ரவுண்ட்ல ஜெனரல் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த டேட்ல இருந்து பாத்தீங்கன்னா 17ல இருந்து 19 இந்த டேட்ல தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போகும். தேர்ட் பேஸ்ல நடக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் போகணும். மொத்தமா 4 ரவுண்ட்ஸ். அடுத்ததா பாத்தீங்கன்னா தேர்ட் ரவுண்டுக்கு அப்புறம் ஃபோர்த் பேஸ்ல பாத்தீங்கன்னா 7.5 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நடக்குது. 21ஆம் தேதி நடக்குது. ஓகேங்களா, நீங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். நேர்ல உங்களை கூப்பிடுவாங்க. கோயம்புத்தூர் கம்பல்சரி போகணும். ஃபர்ஸ்ட் 3000 ரூபாய் அமௌண்ட் பே பண்ணிருங்க, பிசி எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1500 ரூபாய் பேமெண்ட் பண்ணிடணும். 20,000 ரூபாய் அமௌண்ட்டையும் கையில எடுத்துக்கோங்க. பிளஸ் தென் நீங்க சர்டிபிகேட்ஸும் வேலிடான சர்டிபிகேட்ஸ் நீங்க கொண்டு போகணும், இல்ல ரிஜெக்ட் ஆகும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபோர்த் பேஸ்ல பாத்தீங்கன்னா ஜெனரல் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நடக்கும். 24ஆம் தேதியில இருந்து 27ஆம் தேதி வரைக்கும் இது நடக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான விஷயம், இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு. இதெல்லாமே நம்ம கவுன்சிலிங் ப்ராசஸ் இங்க வரைக்கும் நடந்துரும். இதுக்கப்புறமும் கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்கும். அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன்ஸ் போர்ட்டல் வந்து ஓபன் ஆகும். அது ஒன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. சர்டிபிகேட் இந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் அப்படின்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் அப்ளிகேஷன்ஸ் போடாம இருக்கீங்க அப்படின்னா, டிஎன்ஏக்கு 2026ல அப்ளிகேஷன்ஸ் போடாம இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பா அப்ளிகேஷன்ஸ் போட்டுருக்கணும். கவர்மெண்ட் காலேஜ்ல சேரணும்னா சரி, இல்ல பிரைவேட்ல சேரணும்னாலும் கண்டிப்பா அப்ளிகேஷன்ஸ் போட்டுருக்கணும். இதுல உங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி சப்ளிமெண்டரி ஓபன் ஆகும். அந்த டைம்ல நீங்க அப்ளிகேஷன்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டீங்கன்னா நீங்க எந்த ஒரு பிரைவேட் காலேஜ்னாலும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். சீட் வேகன்சி இருக்கிற காலேஜ்ல நம்ம சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் மூலமா சீட் எடுத்துக்குவோம். ஓகேங்களா, இது ஒரு ப்ராசஸ் இருக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா காலேஜும் ஓப்பனிங் எப்ப இருக்கும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. பாத்தீங்கன்னா யூஜி அண்ட் டிப்ளமோ காலேஜ் கோர்சஸ்க்கு 9வது மாசம். ஓகேங்களா, அது என்ன மாசம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாசம் 9ஆம் தேதி காலேஜஸ் ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்கு. எல்லா பக்கமும் காலேஜ் ஓப்பன் ஆகும். அந்த டைம்ல தான் அக்ரிக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் ஒண்ணு நடக்கும் சார், ஸ்பாட் அட்மிஷன் சொல்லி ஒரு ப்ராசஸ் ஒண்ணு இருக்கு. 15ஆம் தேதி ஆன்வர்ட்ஸ் 15ஆம் தேதி ஸ்பாட் அட்மிஷன் நடக்கும். ஸ்பாட் அட்மிஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, சீட் கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல வந்து எனக்கு பிடிச்ச காலேஜ் ஒரு காலேஜ் கிடைச்சிருச்சு அப்படின்னாலுமே அந்த காலேஜ் எனக்கு பிடிக்கல, நான் டைரக்டா ஒரு காலேஜ் எடுத்துக்கிறேன், வேற காலேஜ் ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அது என்ன அப்படிங்கிறது ஸ்பாட் அட்மிஷன் பத்தி நான் உங்களுக்கு டீடைலா இன்னொரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன், யார் யார் இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி நடக்குது. ஓகேங்களா, டைரக்டா நீங்க எந்த காலேஜ்ல படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்க சீட் இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா சீட் கொடுப்பாங்க. ஸ்பாட் அட்மிஷன் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஓகேங்களா, எல்லாத்துக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வச்சிருங்க. டிஎன்ஏயோட அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா விதமான கைடன்ஸ் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.